வணக்கம் மக்களை. பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதை என்னத்தை சொல்கிறது, ராஜா ராணியை தவிர எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராணிக்கு என்ன பிரச்சனைனே தெரில. ஸோ அவங்க டேரெக்டாகவே டீல் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த தளபதி ராஜமாதா அவங்க மூலியமாக டீல் பண்ணாமல் டேரெக்டாக இறங்கி டீல் பண்ணுறாங்க மக்களை, அடுத்த நாட்டில் உள்ள மக்களை. ஸோ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ப்ரோமோ 3ல் தீபக் ராஜாவோட படைத்தளபதி நம்ம ராணியோட தோழி இருப்பாங்கள்ல சௌந்தர்யா, அவங்க செங்கோலை போய் குச்சின்னு சொல்லிட்டாங்க போல். யாராவது செங்கோலை குச்சின்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஒரு டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லிட்டாங்க போல். ஸோ அதை இவங்க பிடிச்சி செங்கோலை யாராவது குச்சின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து சௌந்தர்யா ரிப்ளை பண்ணுறாங்க, ஒரு பெயர் தெரியவில்லை என்றால் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி செங்கோலை போய் யாராவது குச்சின்னு சொல்லுவாங்களா? அது எவ்வளோ பெரிய மதிப்பு மிக்க ஒரு பொருள். ஸோ அதை பிடிச்சிட்டாங்க. அங்கிட்டு ராணி இங்கிட்டு ஜெஃப்ரி நம்ம ராஜாவோட வேலையாள், வேலையாள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல ராணி, நல்ல படைத்தளபதி, நல்ல மக்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நாட்டு மக்களை. ஸோ அதுக்கு நம்ம ராணியோட படைத்தளபதி அவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்க, கோவப்படுத்துகிறாங்க, நம்மளை நம்மளுடைய நாட்டை சீர்குலைக்க பார்க்குறாங்க. ஸோ யாரும் இதை கண்டுக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராணி ப்ரொவோக் ஆகிட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் என்னை கலாய்க்கலையா, காலையிலேருந்து கலாய்க்கலையா, இப்போவும் கலாய்க்க தானே செய்கிறீங்க அப்படின்னு மாதிரி அவங்க அழுகிற மாதிரி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அழுதுட்டாங்க. ஸோ இது பார்க்க ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. ஒரு ராஜா ராணி டாஸ்க் மாதிரியே தெரியல. இதுதான் இப்போ பார்க்குறது தான் ஸ்கூல் டாஸ்க் மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த களிமண்ணை வச்சு நிறையா பொருட்கள் செஞ்சு அந்த நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறது மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது முத்துக்குமரன் தான் வாசிக்கிறாரு. ஸோ அதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த சைடு 4 மக்கள்லேருந்து இந்த சைடு 4 பேர், அந்த சைடு 4 பேர். ஸோ அதை கலைநய பொருட்கள்லாம் செய்யணும். அதில் சாமி படத்தை தவிர மித்த எல்லாமே இதில் செஞ்சு அந்த பொருளாதாரத்தை உயர்த்தலாம் அப்படின்னு. காலையில் 2வது ப்ரோமோலேயே பார்த்தோம். பாய்ஸ் டீம் அரியணை ஏறதுக்குரிய அந்த 2 படியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க 2 டாஸ்க் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் டீம் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரில. எனக்கு அந்த ராஜமாதா மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவங்க ஔவையாரா, சகுனியா, இல்லை ராஜமாதாவான்னு தெரில. இப்படி கூணி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ராங் கேரக்டர் எடுத்து பண்ணுறாங்களா, இல்லை எனக்கு தப்பாக தெரியுதா அப்படின்னு தெரியல. ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிட்டு ராணியோட தோழியா, வேலையாள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆலோசனை பண்ண வேண்டிய ராஜமாதா சும்மா இருக்காங்க. நம்ம வேலையாள் ஆலோசனை பண்ணுறாங்க. ஐ மீன் நீங்கள் ராணியா இல்லை படைத்தளபதி ராணியா, நீங்கள் சொல்லாமலே அவங்களே முடிவெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரில. இவங்கள்ட்ட எந்த கண்டென்ட்டை நீங்கள் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் கண்டென்ட் கிடைக்க மாட்டேது அப்படின்னு பிக் பாஸ் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுக்கும் அதே மாதிரி தான். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அரியணை ஏறுவாரா ராஜா அப்படின்னு.